ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம அனிருத்தோட இன்னொரு அப்டேட் தான். அண்ட் பேக் டு பேக் அனிருத்தோட பாடல் தான் எனக்கு கொஞ்ச நாளாகவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாடல் மட்டும் இல்லை, அவரோட வாய்ஸ்லேயும் வர பல பாட்டையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த தெலுங்கு அப்டேட் வந்து கிங்டம் படத்தில் வந்து அந்த ட்ரெய்லர் தான். ஸோ நம்ம விஜய் தேவர்கண்டோடைய நடிப்பில் நம்ம பாக்யஸ்ரீ போஷும் அதில் வந்து கோப்பேரங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து இன்னொரு பாட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பாட்டோட பேர் வந்து ரகிலே ரகிலே. ஸோ அந்த பாட்டை பாடிக்கிறது வேற யாரும் இல்லை, சித்தார்த் பஸ்ரூட். எல்லாருமே தெரிஞ்சிருக்க இவர் யாருன்னு. இவர் யாருன்றதை வந்து இந்த பாட்டில் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு அப்டேட் சொல்கிறேன். ஐ மீன் அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து தளபதியோட படத்துலேயும் பாடியிருக்காரு, சூப்பர் ஸ்டாரோட படத்துலேயும் பாடியிருக்காரு அனிருத்தோடைய காம்போசிஷன். ஸோ இது வந்து அவரோட 3வது பாடல் நினைக்கிறேன் அவரோட கூட சேர்ந்து. ஸோ கௌதம் தின்னானுடைய டிரெக்ஷன் இந்த படம் வெளியே போகுது. எப்பன்றதெல்லாம் இன்னும் டீட்டெயில்ஸ் சரியாக பார்க்கல. ஸோ கிருஷ்ணகாந்தோட லிரிக்ஸில் இந்த பாட்டு வந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த விஷயங்களை பேசலாம். ஸோ 5 minutes and 30 seconds ஒரு பாட்டு அனிருத் வந்திருக்காரு ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஸோ ரெடி 3, 2, 1 and here we go. என்னங்க சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் கம்மியாக விட்டு இவர் பாட்டை தான் ஞாபகம் வருதுங்க. அடி the way he is handling that gun.
song reminds some of other songs. என்னன்றதை கொஞ்சம் சொல்லுவேன். எனக்கு தோணுது ரெண்டு பாட்டு. Some additional music instrument நல்லா இருக்கு கேட்கும். மழை பெய்ஞ்சி ஓஞ்ச மாதிரி. ஸோ ஜூலை 31 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தி சாங் ரிமைண்ட்ஸ் மீ சம் அதர் தமிழ் சாங்ஸ்ன்னு சொன்னேன்ல, அது என்னன்றது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து அந்த இடையில வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வரதில்லை ரஃபாக பேசும்போது, அது எனக்கு அப்படியே லியோவுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் ஹண்டர் வண்டர் சாங் தான். ரெண்டுமே வந்து சித்தார்த் பஸ்ரூர் தான் பாடியிருந்தார். அதை தான் முன்னாடி சொல்ல வந்தேன். அண்ட் அவர் பாடின அதே பாட்டை மறுபடியும் தெலுங்குல இதுக்கு அனிருத் வந்து ஹி ஹாஸ் சேஞ்ச்ட் ஓவர் பட் த சேம் மியூசிக்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ கேன் ஃபீல் தட் யூனோ. அந்த ஒரு மியூசிக் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பலவிதமாக நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே ஃபீல் தான் வந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அனிருத் 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு தரான்னு இட்ஸ் ஒரு ஒரு மிராக்கல் சொன்னால் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அண்ட் இதில் அந்த அந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸ்க்கு அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு க்ரெடிட் கொடுக்கணுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. விஜய் தேவர்கொண்டாவுடைய அந்த ரேஜ், அந்த ஒரு வெறி, அந்த ஒரு கோவம், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி ஷார்ட்ஸ் வந்து எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் சித்தார்த் உடைய வாய்ஸ் தான் இதுக்கு வந்து இட் டுக் தி ஹோல் சாங். லைக் அதுதான் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டோடைய டெப்த்துக்கு போடுறதா இருந்தால் சித்தார்த்தோடைய வாய்ஸ் தான் அதுக்கு மெயின். அண்ட் இந்த ஒரு சாங் எப்படின்னா ஹண்டர் நீங்கள் கேட்டிருப்பீங்க வேட்டைனில், அது கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் என்ன மாதிரி மியூசிக் இதில் வருது, அதுலேயும் எப்படி வருதுன்னு. ஆனால் சார்ட் ஆஃப் சேம் இது இருக்குது. பட் இதில் வுட்விங் அந்த மாதிரி பல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஃப் ஐம் நாட் ராங் அது யூஸ் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் 5 நிமிஷம் சாங் போனதே தெரியல. 5 நிமிஷம் சீக்கிரமாக முடிஞ்சிருது. அண்ட் கேட்க நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குறைன்னா அது வந்து ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்குது. பல கிரிட்டிசிசம் வைக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி சொல்ல முடியாதுன்னா சம்டைம்ஸ் மியூசிக் இல்லை அது வந்து என்ன இதில் இருந்தாலும். பட் அந்த சாங் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு போகும்போது they will literally enjoy the song and they will vibe for this whole song எனக்கு தெரிஞ்சு. அண்டு கேட்க நல்லா இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் ஷேடுமே இந்த பாட்டில் எல்லாம் கேட்க நல்லா இருக்குது. என்னென்னா அது வீடியோக்கு வர்றனால, விஜய் தேவர்கொண்டாக்காக வரனால அந்த சாங் கேட்கும்போது ஒரு தியேட்டரிக்கல் மோட்டில் கேட்கும்போது இட் வில் பிகம் அ பிளாஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தோன்ற விஷயத்தை தான் நான் சொன்னேன். அண்ட் இதுக்கு கண்டஸ்டிங்காக நீங்கள் ஏதாச்சும் கருத்து வச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படி கேட்கும்போது அப்படி இருந்துச்சா அண்ட் நீங்கள் பிளடி ஸ்வீட் நீங்கள் வந்து லியோவில் கேட்டிருப்பீங்க ஃப்ரம் ஐ மீன் லியோ படத்தில். அண்ட் அதுவும் என்ன சொல்கிறது அதுக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் பார்த்தா அதே மாதிரியான விஷயங்கள் இதில் ஃப்ளோரான மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே, எனக்கு சாங் பிடிச்சிருக்குது. ஐ எம் ஹாப்பி வித் வாட் அனிருத் ஹாஸ் கிவன் பிகாஸ் 5 மினிட்ஸ்க்கு ஒரு சாங் தரமாட்டார், இதை தந்திருக்காரு. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த பாட்டில் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஆல் தி தெலுங்கு ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் ப்ளீஸ், உங்கள் சப்போர்ட் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் வெல்கமிங் அண்ட் ஓவர்வெல்மிங் டு மீ. அண்ட் அதுதான், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக அதுக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் பல அப்டேட்ஸ் வரதுக்கு இருக்குது. அண்ட் நான் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுறலாம். அது நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் கிங்டம் படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போகிற மக்கள் போயிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று 2 days ஆச்சு. இல்லைன்னா ஆகஸ்ட்டில் இருக்கும். நான் அதையும் மறந்தே போயிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். ஐம் டன் வித் திஸ் வீடியோ. படம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஐம் டன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாச்சும் எது பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.